இங்க ஒரு சின்ன பையன் கையில ஒரு டிராகன் ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சுக்கு உயிர் வந்து அவனோட கையில அந்த வாளை வச்சு சுத்தி ஒரு ரிங்கு மாதிரி மாறிடுது. அந்த ஸ்டாச்சு அவன்கிட்ட கொடுத்தவரு, உன்னதான் இவ்வளவு நாள் நான் தேடிட்டு இருந்தேன், நீ ஒரு பெரிய மந்திரவாதியா வருவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த மந்திரங்களெல்லாம் அவனுக்கு கத்து கொடுக்கறதுக்காக அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அங்க ஒரு செவரை ஓபன் பண்ணி அங்க உள்ள இருக்கிற ஒரு பழைய புத்தகத்தை எடுக்கிறாரு. அதே நேரத்துல அந்த சின்ன பையன் கீழே கிடக்கிற ஒரு பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அது ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால சூடு தாங்க முடியாம கீழே போட்டுடுறான். அந்த பொம்மை ஒடிஞ்சு அதுக்குள்ள இருந்து நிறைய பூச்சிகள்லாம் வெளியில வருது. அந்த பூச்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மனித உருவத்துக்கு மாறுது. அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, ஒரு சூனியக்காரன். அவன் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த சின்ன பையனை அழிக்கலான்னு வரான். அந்த நேரத்துல அங்க இருக்கிற நிறைய முடி வச்சவரு அவரோட சக்தியை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு பறக்க விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சூனியக்காரன் நெருப்பனா பயன்படுத்தி நம்ம முடி வச்சவரை அட்டாக் பண்றான். அந்த சின்ன பையனுக்கு இன்னொரு பொம்மையை கிடைக்குது. அந்த பொம்மையே நீ ஓபன் பண்ணணும்னு அந்த சூனியக்காரன் விரட்டுறான். அப்ப அந்த நிறைய முடி வச்சவர் என்ன பண்றாருன்னா, இந்த சூனியக்காரனை பிடிச்சி இழுத்து அங்க உள்ள ஒரு பானையில ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அந்த ரெண்டு பேருமே அந்த பானைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. இந்த பையன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறான்.